ரூபாய் 10,000 லஞ்சம் வாங்கிய திருச்சி மின்வாரிய அதிகாரி உள்பட 2 பேர் சிக்கினர். லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி நடவடிக்கை. திருச்சி கே நகர் இந்திரா காந்தி தெருவைச் சேர்ந்தவர் சீனிவாசன். இவர் கே நகரில் தனது பெயரில் பேட்மிண்டன் அரங்கம் கட்டுவதற்கு மும்முனை மின்சாரம் வேண்டி விண்ணப்பித்தார். தன் பெயரில் மின் இணைப்பு பெற கே நகர் உதவி செயற்பொறியாளர் சந்திரசேகர் என்பவரை அணுகி விவரத்தை கேட்டார். அப்போது சந்திரசேகர் மின் இணைப்பு கொடுக்க ரூபாய் 10,000 லஞ்சம் கேட்டுள்ளார். அதன் தொடர்ச்சியாக இன்று சீனிவாசன் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசில் புகார் கொடுத்தார். இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு துணை கண்காணிப்பாளர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு மணிகண்டன் மற்றும் அலுவலர்கள் உதவி செயற்பொறியாளர் சந்திரசேகரை பொறிவைத்து பிடிக்க திட்டமிட்டனர். அதன்படி இன்று மதியம் லஞ்ச பணம் ரூபாய் 10,000 சீனிவாசனிடம் கொடுத்து அதனை சந்திரசேகரிடம் கொடுக்க சொன்னார்கள். இதையடுத்து இன்று மின்வாரிய அலுவலகத்தில் சீனிவாசன் பணத்தை உதவி செயற்பொறியாளர் சந்திரசேகரிடம் கொடுத்தார். இதையடுத்து அந்த பணத்தை தனது தனிப்பட்ட உதவியாளர் கிருஷ்ணமூர்த்தி என்பவரிடம் கொடுத்து அவர் வைத்திருந்த போது கையும் களவுமாக இருவரும் பிடிபட்டனர். இதையடுத்து இருவரையும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கே நகர் மின்சார வாரிய அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். தொடர்ந்து அவர்கள் இருவரையும் போலீசார் விசாரணைக்காக லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர்.